பிரியமானவர்களே, இந்த நாளிலும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களையும் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷத்தை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம் இல்லையா? இது இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் என்று நாம் பார்க்கிறோம். கானாவூர் கல்யாண வீட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தண்ணீரை ரசமாக்கின அந்த சம்பவம், இதை தெரியாதவர்களே இருக்க முடியாது. ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்த வண்ணமாக யோவான் சுவிசேஷத்தில் தமிழில் ஒருவேளை இது அற்புதம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இது அடையாளம் என்ற வார்த்தை தான் கிரேக்க வேதாகமத்திலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். முதல் 12 அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே 7 இயேசு கிறிஸ்து செய்த அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் 3 சுவிசேஷங்களிலும் அற்புதங்கள் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். டுனாமிஸ் என்றால் என்ன அர்த்தம்? வல்லமையான கிரியைகள். முதல் 3 சுவிசேஷத்திலும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார்கள். டெரா என்கிற இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கார்கள். அது என்னது? ஆச்சரியமான காரியம். அதை பார்க்கிற மக்கள் மத்தியிலே தேவனை குறித்த ஒரு பயம் வந்தது, ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் யோவானை பொறுத்த வரைக்கும் அவர் சிமையா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அவரை பொறுத்த வரைக்கும் அற்புதங்களை தாண்டி இந்த நடப்பிக்கப்பட்ட அந்த வல்லமையான கிரியானது இயேசு கிறிஸ்துவை குறித்து எதை சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அது அவருக்கு ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் அங்கே இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தார். எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். அடுத்த நாளும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி கொண்டு வருகிறார்கள். அவளை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை முதல் முறையாக படிக்கும்போது குழப்பமாக தான் இருக்கிறது. அப்பம் சாப்பிட்டார்கள், அதுதானே அன்றைக்கு நடந்த அற்புதம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல என்று சொல்லுகிறார். சரியான மொழிபெயர்ப்பு என்னவாக இருந்திருக்கணும்? நீங்கள் அடையாளங்களை கண்டு கொண்டதினால் அல்ல, அப்பம் சாப்பிட்டதுனால தான் என்னை பின்பற்றி வருகிறீர்கள். இன்னொரு விதத்தில் சொல்லுவோமானால், இந்த அற்புதத்தின் மூலமாக நான் யார் என்பதை புரிந்து கொண்டீர்களா? அது புரிந்து கொள்ளாமல் என்னை பின்பற்றி வருகிறது, வெறும் சாப்பாட்டுக்காக என்னை பின்பற்றி வருவதற்கு ஒப்பாக இருக்குது. ஆகவே 27ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்படின்னா இந்த அற்புதங்கள் அது நாம் பார்ப்பதற்கு வியப்பை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதையும் தாண்டி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து எதை சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு அற்புதமும் அவர் யார் என்பதை, அதே நேரத்தில் அவர் இந்த உலகத்திலே நிறைவேற்றி முடிக்க வந்த வேளை, அவருடைய ஊழியம் என்ன என்பதை, அவர் நமக்காக எதை கொடுக்கக்கூடியவர் என்பதையும் சுட்டி காட்டுகிற அடையாளங்களாக இருக்குது. இதை மனதில் வைத்து கொண்டு தான் நாம் இந்த முதலாவது அற்புதத்தை நாம் பார்க்க வேண்டும். கானாவூர் கல்யாண வீட்டில் அங்கே ஒரு பெரிய தேவை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அந்த குறையை நிறைவாக்கும்படியாக வேண்டுகிறார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இது என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் அவர் அங்கே கட்டளை கொடுக்கிறார் வேலைக்காரர்களுக்கு. அவர் சொன்னபடியே அவர்கள் செய்த பொழுது கச்சாடியில் ஊற்றப்பட்ட தண்ணீரானது திராட்சை ரசமாக மாறியது. அதை வாங்கி பருகினவர்கள், இது முன்னே கொடுக்கப்பட்ட ரசத்தை பார்க்கிலும் அதிக சிறப்பானதாக இருக்கிறதே என்று சொன்னார்கள். இதுதான் அந்த சம்பவம். இதை பார்த்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்தார்கள். இந்த அற்புதத்தை ஏன் இந்த சுவிசேஷத்தில் பதிவு செய்திருக்கார்கள்? நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது இல்லையா? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அதனாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இவைகள் எழுதப்பட்டிருக்குது. இயேசு, அது அவருக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்ட பெயர். அநேகருடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்.
அதுதான் அந்த பெயருடைய அர்த்தம். அவர் தேவனுடைய குமாரன். ஆனால் கிறிஸ்து அது என்னது? சில இடங்களில் மேசியா என்று வாசிக்கிறோம், கிறிஸ்து என்று வாசிக்கிறோம். இந்த ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை உடைய பெயர்கள் தான். மசியா அது எபிரேய பாசையிலிருந்து மேசியா என்று தமிழில் மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டாஸ் அதான் கிரேக்க வார்த்தை, அதை தான் தமிழில் கிறிஸ்து என்று மொழியாக்கம் செய்திருக்கார்கள். அப்படியானால் மேசியா என்றாலும் கிறிஸ்து என்றாலும் ஒன்று தான். இது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாள பெயர். அவர் யார் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய ஊழியத்தை, தம்முடைய வேலையை செய்யும்படியாக ஒருவரை தெரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய தலையிலே ஆசாரியர்கள் எண்ணெயை ஊற்றி அபிஷேகித்து நியமித்தார்கள். அது நியமனம் செய்யப்படுகிற ஒரு வேலை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது ஆதி முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஒரு மேசியா வருவார். அந்த மேசியா வரும் பொழுது அங்கே அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருவார். இது எப்போ கொடுக்கப்பட்டது? எப்பொழுது ஆதி மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் அவரை விட்டு அகன்று போனானோ அப்பொழுதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் வருவார், அவர் பிசாசின் தலையை நசுக்குவார். அவர் யார்? எந்த சந்ததியில் வருவார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே அவர் ஆபிரகாமின் சந்ததியில் வருவார் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3வது முக்கிய ஆசீர்வாதம் அதுதான். உனக்குள்ளாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது அவர் சொல்கிறாரு, அந்த சந்ததி வேறு யாரும் அல்ல, கிறிஸ்து தான். சரி, அப்போ அந்த கிறிஸ்து என்ற ஒரு மேசியா வருவார் என்பது ஆதி முதல் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை. குறிப்பாக அவர்கள் 2 உடன்படிக்கைகள் அல்லது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட நாட்களில் 400 ஆண்டு காலம் தேவன் அவர்களோடு பேசாதிருந்த நேரம், அவர்கள் புறஜாதிகளுக்கு அடிமையாக இருந்த நேரத்தில் மேசியா வரணும், மேசியா எப்போது வருவார் என்று அவள் ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த மேசியா வரும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதையும் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். 2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. முதல் வசனம் யோவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும், ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கே நீர்ப்பாய்ச்சலாக்கும், பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேசியா வரும் பொழுது திராட்சரசம் அங்கே பெருகி ஓடும், மலைகளிலிருந்து அது வடிந்து வரும். அது எதை குறிப்பிடுகிறது என்றால், அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நேரம் மேசியா வரும்போது தம்முடைய ஜனங்களாகி இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுப்பார். இதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேணும். இப்போ நாம் எப்படி ஆரம்பித்தோம்? இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாம் அவர் யார் என்பதை சுட்டி காட்டும் அடையாளங்களாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து அங்கே கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின பொழுது அவர் நான் தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் இந்த அற்புதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். உண்மைதான், தேவையை சந்தித்தார், மகிழ்ச்சியான ஒரு நேரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இதையும் தாண்டி இவர்தான் மேசியா என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. அவை யோவான் சுவிசேஷத்தில் நாம் அற்புதங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது இவைகள் இயேசு தேவன் என்றும் இயேசு மேசியா என்றும் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தவர் என்றும் சுட்டி காட்டுகிற அடையாளங்கள் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இதையும் தாண்டி இந்த வேத பகுதியில் நம்முடைய தேவனை குறித்து இன்னும் 3 காரியங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது, அவர் புதுமையானவைகளை செய்யும் தேவன்.
அல்லது மனுஷன் எதிர்பாராத அற்புதமான காரியங்களை செய்யக்கூடியவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அதில் முதல் காரியம் நாம் புரிந்து கொள்ளணும், அவர் ரொம்ப இரக்கமுள்ளவர். மரியாள் தன்னிடத்தில் வந்து சொன்னபொழுது அவர் சொல்கிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, அல்லது நான் தான் மேசியா என்று ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஆனாலும் அங்கே ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அங்கே ஒருவேளை அந்த குடும்பத்தின் சூழ்நிலை என்னவாக இருந்திருக்கும் என்று யோசித்து பார்க்கலாம் இல்லையா? திருமண நேரம், அவருடைய கலாச்சாரத்தின்படி கொடுக்க வேண்டிய திராட்சரசம் குறைவுபட்டாயிற்று, கலங்கி போயிருப்பார்கள். ஆகவே அந்த தேவையை நிறைவேற்றும்படியாக அவர் இரக்கமுள்ளவராக அந்த நேரத்திலே அவர் கிரியை செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் வல்லமையுடையவர். அவர் சொன்ன உடனே அவர்கள் கீழ்ப்படிந்து தண்ணீரை அந்த கச்சாடிகளை நிரப்புகிறார்கள், அது ரசமாக மாற்றப்படுகிறது. நிறைய நேரத்தில் நம்முடைய அனுபவம் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு நமக்கு உதவி செய்யணும் என்ற இரக்கம் இருக்கிறது, ஆனால் அவர்களிடத்தில் வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை, அவர்களால் எமக்கு உதவி செய்ய முடியவில்லை. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்க கையில் நிறைய அதிகாரம் உண்டு, பணபலம் உண்டு, எல்லாமே இருக்குது, ஆனால் அவர்களால் நமக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு இரக்க குணம் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் புதுமையான காரியங்களை செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் வல்லமையுடையவராகவும் இருக்கிறார். இந்த அற்புதத்தை நான் வாசிக்கும் பொழுது இன்னொரு சிந்தனையும் எனக்குள்ளாக வந்தது. ஏன் இந்த அற்புதத்தை செய்தார்? அங்கே ஒரு தேவை இருந்தது. இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களையும் நாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய தேவைகளை நிறைவாக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். தேவையற்ற அற்புதங்களை அவர் செய்வதில்லை. அது என்னது தேவையற்ற அற்புதம்? இன்றைக்கி சில வேளைகளில் நாம் கேள்விப்படுகிறோம் இல்லையா? நாம் கூடி ஜெபித்து கொண்டிருந்தோம், அங்கே தங்க துகள்கள் விழுந்தது, கோல்டு டஸ்ட் விழுந்தது, ரொம்ப சந்தோஷம். அதை சேகரித்து ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்ததா? இல்லை பாஸ்டர், அது மறைந்து விட்டது. அது எதற்காக அப்படி ஒரு அற்புதம்? சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கையிலிருந்து ஒலிவ எண்ணெய் வடிந்தது. அப்படியானால் அந்த பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு விதவைக்கு அங்கே உதவி செய்யப்பட்டது, எண்ணெயை ஆசீர்வதித்து அவள் தன்னுடைய கடனை தீர்த்து கொள்கிற ஒரு அற்புதம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமா? இல்லை, அது கொஞ்ச நேரத்தில் மறைந்து விடுகிறது. இப்படி தேவையற்ற ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வாரா என்பது என்னுடைய கேள்வி. ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரன் வருகிறாரு, அவர் ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுத்து சொல்கிறார், நான் ஜெபிக்கிறேன், இதை மாற்றுகிறேன் என்று ஜெபிக்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இதை வாங்கி பருகி பாருங்க. பருகி பார்த்தோம் சொல்கிறாங்க, ஆமாம் உண்மைதான், இது வைனாக மாறிவிட்டது. எதற்காக அந்த அற்புதம்? இது ஜனங்களை பிரமிக்க வைத்து தங்களை நாடி தேடி ஓடி வரும்படியாக, மக்களுடைய மனதை கவர்ந்து கொள்ளும்படியாக செய்யக்கூடிய மந்திரவாதிகளுக்கு ஒப்பான செயல்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே சீமோன் என்ற ஒரு மந்திரவாதி இருந்தானாம். அவன் பெரிய காரியங்களை செய்தான். எதற்காக அப்படி செய்தான் தெரியுமா? நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ண அவன் செய்தான். ஏன்னா பிரமிக்க வைத்தால் தான் ஒரு கூட்டம் உங்களுக்கு வரும், அந்த கூட்டத்தின் மூலமாக பணம் வரும், அதன் மூலமாக நாம் பெரிய ஆளாக முடியும். அந்த இயேசு கிறிஸ்து அப்படி அற்புதம் செய்யவே இல்லை. நான் ஏற்கனவே 6ஆம் அதிகாரத்தை வாசித்து காட்டினேன் இல்லையா? முதல் நாள் ஒரு அற்புதம், அடுத்த நாள் பெரும் திரளான ஒரு கூட்டம் அவரை தேடி வருகிறது. அவர் சொன்னார், சாப்பாட்டுக்காக என்னிடத்தில் வராதிங்க, என்னிடத்தில் வருவீர்களானால் நித்திய ஜீவனை தரக்கூடிய வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக வாருங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் தேவையற்ற அற்புதங்களை செய்வாரா என்பது நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இன்னொரு காரியத்தையும் நாம் புரிந்து கொள்வது நல்லது. இந்த அற்புதத்தை நடத்துவதற்கு பாவிக்கப்பட்ட கட்சாடிகள் 6 கட்சாடிகள் இருந்தது. அது 120 முதல் 150 கேலன் தண்ணீர் கொள்ளக்கூடிய பெரிய கட்சாடிகள். இது எதற்காக வைக்கப்பட்டிருந்தது? அந்த நாட்களில் யூதர்கள் தங்களை சுத்திகரித்து கொள்ளும்படியாக வைக்கப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், ஒரு யூதன் பிரேதத்தை தொடும் பொழுது அவன் அசுத்தப்படுகிறான், அல்லது ஒரு குஷ்டரோகியை தொடும் பொழுது, அல்லது அவனுடைய சரீரத்திலிருந்து ஏதாவது நீர் வெளியேறும் பொழுதும் அவன் அசுத்தமாகிறான். ஆகவே அவன் தன்னை சுத்திகரித்து கொள்ளணும் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு முன்பாக. நாட்கள் போன பொழுது அதை இந்த யூத ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? புறஜாதிகளை தொட்டாலும் நாம் அசுத்தம் அடைகிறோம், ஆகவே நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள்
பல புதிய முறைமைகளையும் அதில் கொண்டு வந்தார்கள். இங்கே கல்யாண வீடு, நிறைய பேர் வருவாங்க தூரத்திலேருந்து, புறஜாதிகளை தொட்டிருப்பாங்க. சுத்திகரிக்க வசதியாக இருக்கும்படியாக தான் அந்த கச்சாடிகள். அதனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, இந்த பழைய முறைமைக்குரிய கச்சாடிகளை கொண்டே புதிய நவரசமாகிய திராட்சரசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னா அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக வந்தவர். எபிரேய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக வந்தவர். அவர் பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களை நிறைவேற்றி மனிதனோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். ஆகவே இந்த பழைய முறைமைகள் இனி தேவையில்லை, நான் தரக்கூடிய புதிய சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு ஒப்பாக இருக்கிறது இந்த சம்பவம். யோவான் சுவிசேஷத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த ஒரு கருத்து அங்கே தொடர்ந்து வருவதை நீங்கள் பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரத்திலேயே அடுத்த பகுதியில் வாசிக்கிறோம், அவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். அது பிறகு சொல்கிறார், தன்னை பார்த்து தான் அவர் சொல்கிறார், இந்த சரீரத்தை, இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், 3 நாட்களுக்கு பின்பாக இதை நான் மறுபடியும் எழுப்புவேன். மறைமுகமாக என்ன சொல்கிறாரு, இந்த எருசலேம் ஆலயத்தின் காலம் நிறைவேற்று, இனிமேல் நான் தான் ஆலயம், பிதாவை ஆராதிக்கிறவன், பிதாவினிடத்தில் வர விரும்புகிறவன் என்னிடத்தில் வரணும். 4ஆம் அதிகாரம் சமாரிய ஸ்திரியோடு பேசும்பொழுது அவங்க சொல்கிறாரு, இப்போ ஒரு காலம் வந்திருக்கிறது, எங்கே தொழுது கொள்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எப்படி தொழுது கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் எங்கே தொழுது கொள்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி தொழுது கொள்கிறோம் என்பது தான் முக்கியம். நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். இந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய ஆண்டவரை குறித்து இங்கே கற்றுக்கொள்கிறோம். அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக வந்திருக்கிறாரு. அப்படின்னா பழையவைகள் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளவில்லை. ஒன்று, அவர் நிறைவேற்றி விட்டார். 2வது, அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், முறைமைகள், சடங்காச்சாரங்கள் இவைகளை பார்க்கிலும் என்னோடு இருக்கிற உறவு தான் ரொம்ப முக்கியமானது. அதை தான் அவர் விரும்புகிறார். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்கிறதை விரும்புகிறார். நான் எங்கே போனேன், எத்தனை மணிக்கு போனேன், அல்லது என்ன செய்தேன் என்பதை பார்க்கலாம், எப்படிப்பட்ட ஒரு உறவு எனக்கும் அவருக்கும் இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. 3வதாக நான் எதை குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், இந்த 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அப்படின்னா அவர் தரும் சந்தோஷமானது அது நிரந்தரமானது, நித்தியமானது. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அவர் கொடுப்பதில்லை. உலகம் எப்படி கொடுக்கிறது, நம்மை கவர்ந்து கொள்ளும்படியாக முதலாவது சிறப்பானதை கொடுப்பார்கள். நாட்கள் செல்ல செல்ல அப்படியே தரமும் குறைந்துவிடும், சுவையும் மாறிவிடும், நாமே சலித்து கொள்வோம், அந்த பக்கம் இனிமேல் போக மாட்டோம். ஆனால் இயேசு தரக்கூடிய சந்தோஷமானது அது தரமும் குறையாது, அதே நேரத்திலே அது நிரந்தரமானது. பிரியமானவர்களே, இந்த முதலாம் அற்புதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த 3 காரியங்களையும் நாம் புரிந்து கொள்வது நல்லது. ஒன்று, அவர் நமக்காக புதுமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். 2வது, அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக வந்தவர். பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின்படி நாம் பல மாதங்களை குறித்தும் நாட்களை குறித்தும் முறைமைகளை குறித்தும் கவலைப்படுகிறாக அல்ல, இயேசு கிறிஸ்து என்ற மணவாளனோடு கூட ஒன்றுபட்டு ஐக்கியமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் புதிய உடன்படிக்கையின் நேரம். அதே நேரத்தில் அவர் தம்முடைய புதிய கிருபைகளை அனுதினமும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன், அவர்தான் கிறிஸ்து என்று நாம் தொடர்ந்து விசுவாசிப்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். 11ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். தேவனிடத்தில் வருவோம், நம்முடைய குறைகளை அவரிடத்தில் கூறுவோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்வோமானால் நிச்சயமாகவே நிரந்தரமான சந்தோஷத்தை நமக்கு தரக்கூடிய நித்திய ஜீவனையும் அவர் அருளுவதற்கு கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக.